ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது TNEA 2025 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான இன்றைக்கி ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா புக்லெட் ரீலீஸ் ஆயிருக்கு அண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்து சாய்ஸஸ் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீயாக தான். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் காலேஜஸ் இன் TNEA 2025 ஓகேவா, எத்தனை காலேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 417 காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் சேக்ஷன் ஆகிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 2,52,467 ஓகேவா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபார் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங், அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் பார்த்திங்க அப்படின்னா 1,90,000 அதை வச்சு என்ன சொல்கிறது 1,90,166 ஓகேவா. ஸோ டீட்டெயில் காலேஜ் வைஸ் சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஓகேவா. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனோடைய கவுன்சிலிங் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ யூ ஆல் நோ ஆல்ரெடி ஓகேவா. அதாவது நம்ம இங்கே டென்டேட்டிவ் ஷெடியூல் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பேஜில் ஷோ ஆகும். அதாவது நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷனோட கவுன்சிலிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ டுடே 6/7/2025, ஸோ டுமாரோ பார்த்திங்கன்னா 7/7/2025. ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ புக்லெட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கோ டு TNEA.online.org, கிளிக் திஸ் ஓகேவா. ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் புக்லெட் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2025 இதுக்கான வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சாய்ஸ் லிஸ்ட்டில் எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த சாய்ஸ் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய காலேஜஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சு ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சீட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஓகேவா. ஏன் அப்படின்னா அதாவது எவ்வளோ சீட்ஸ் இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலுமே கூட போட்டி அப்படின்றது கொஞ்சம் கடுமையாக இருக்குது. இந்த இடத்துல போட்டி ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீட்டில் பார்த்திங்க அப்படின்னா மார்க் கொஞ்சம் எல்லாமே டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ நீட் கொஷின் பேப்பர்ஸ் ஆல்சோ கொஞ்சம் டஃப் அப்படின்ற ஒரு பர்பஸ்னால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டாங்க, இன்ஜினியரிங் வந்துட்டாங்க ஓகேவா. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதனால தான் இவ்வளோ போட்டி ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 120 இன்டேக் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 180 ஓகேவா, லைக் தட் 240 அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில காலேஜஸில் இன்டேக் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் இந்த பிடிஎஃப்பில் ஃபஸ்ட்டு காலேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் கோட் வைஸ் இருக்கும், தென் ஆல்ஃபாபெட்டிக்கல் வைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன சொல்கிறது உங்களுடைய கவுன்சிலிங் கோட் தெரியல. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா CEG கேம்பஸ்னால் கவுன்சிலிங் கோட் 1, ஸோ அதுக்கு மேலே நீங்கள் CEG அப்படின்னு சொல்லி டைப் பண்ணால் கூட வரும். ஸோ எவ்வளோ இன்டேக் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த டைம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்துக்கலாம் ஓகேவா. அதில் பார்த்துட்டு ஸோ நமக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்படின்றத நீங்கள் இது மூலியமாகவும் இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் பிரான்ச்சோடைய கோட் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். பிரான்ச்சோட கோடுக்கான அப்ரிவேஷன்ஸ் என்ன அப்படின்றது ப்ரீவியஸ் பேஜஸில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. அதாவது பார்த்திங்க அப்படின்னா CS அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓகேவா. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா BOI அப்படின்னா பயோடெக்னாலஜி சம்திங் லைக் தட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். EC அப்படின்னா அதாவது ECE அப்படின்னு அர்த்தம். EEE அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா EE அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. லைக் தட் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வாட் இஸ் தட் எல்லா இதுக்குமே கொடுத்துருப்பாங்க, எல்லா டொமைனுக்குமே. ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த PDF டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் டீப் அனாலிசிஸ் கொடுங்க. ஜென்ரலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம் ஓகே. லாட் ஆஃப் டைம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 1 வீக் அப்படின்றது கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ தட் நீங்கள் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ அண்ட் நாளைக்கு அட்டன் பண்ணக்கூடிய 7.5 இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறது ஃபாஸ்ட்டாக இருந்து இந்த ஒர்க்கை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள் ஓகேவா. ஏன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் அப்படின்றது பார்த்திங்கன்னா டேட்டு கொஞ்சம் கம்மி தான். ஸோ அது நான் அப்கமிங் வீடியோஸில் பேசுகிறேன் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ். வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.